அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மூன்றாவது கண் திறந்ததுக்கு அப்புறமா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும், அப்புறம் குரு அப்படின்றவர் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய இந்த பிண்டாஸ் பாய் சேனலில் பழைய வீடியோவில் ஒன்றில் சொல்லியிருந்தேன். மூன்றாவது கண் திறந்ததுக்கு அப்புறம் உடலில் சுவாச ஓட்டம் அப்படின்றது நிச்சயம் மாறுபடும் அப்படின்றது. ஸோ நீங்கள் மூன்றாவது கண் திறக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய சுவாச ஓட்டம் அப்படின்றது மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணல அப்படின்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு. தேர்ட் ஐ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சுவாச ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதுல நிறைய சில சீக்ரெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே டைரெக்டாக எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு யார் அந்த குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய உடலில் அது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றது. சிலருக்கு இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணும்போது நெற்றி போட்டுக்கிட்ட ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் மாதிரி தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அது நார்மல் தான். ஸோ பயப்பட தேவையில்லை அதுக்கு. சிலருக்கு இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி நான் இந்த சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அது நிகழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னா அவங்களுடைய உடல்ல இருந்து ஒரு உணர்வு வெளியே போயிட்டு வெளியில இருந்து அந்த உடலை பார்க்குற மாதிரி, அதாவது இறந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பிரிட் எப்படி தன்னுடைய உடலை பார்க்குமோ அந்த மாதிரியான உணர்வுகள் சிலருக்கு வரலாம். சிலருக்கு கனவுல அந்த மாதிரி தோணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அது நடந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிலருக்கு வெறும் கண்ணால் பார்க்கும் போதே காற்றுல அப்படி ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பபுள்ஸ் மாதிரி தெரியும். சில டைம் ஒயிட் கலரில் தெரியும், சில டைம் கலரில் தெரியும். அப்படியே மிதந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது சாதாரண விஷயம் தான். அது நீங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் க்ரோத் காட்டிட்டு இருக்கீங்க, அது ப்ராசஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றதோட இண்டிகேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், இல்லை பயப்பட வேணாம். கொஞ்சம் நாள் அதுக்கப்புறம் அந்த மாதிரி தெரியறதெல்லாம் நின்றுடும். ஸோ நீங்கள் தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிங்கிங் ஹேபிட் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அது உடலில் தேவையில்லாத மாற்றங்களை உண்டாக்கும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் ஐ ஓப்பனிங்லாம் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா ஒன்ஸ் தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப அது நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றதுன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நானே நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது ட்ரை பண்ணும்போது அது வேறு மாதிரியான எஃபெக்ட் தான் காட்டுது. ஸோ ஒரு தடவை லைஃப்பில் குண்டலினி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது ஆக்டிவேட்டட் ஃபார் எவர் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, போதைப் பொருட்கள் உபயோகிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பெட்டர் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிரம்மச்சரியமாக இருந்தீங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஏதாவது ஒரு தவறான முறைகளில் இந்த பயிற்சிகள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உடலில் நிச்சயம் பாதிப்புகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ என்னென்ன மாதிரியான பாதிப்பு அப்படின்னா முதல்ல சுவாச ஓட்டம், அதில் ப்ராப்ளம் இருக்கும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. எனக்கே நிறைய டைம் வந்திருக்குது. செகண்ட் திங், சிலருக்கு கழுத்து வலி வரலாம். சிலருக்கு கழுத்தை திருப்புனா மயக்கம் வர்ற மாதிரியான ஒரு உணர்வு வரலாம். கழுத்தை பின்னாடி திருப்புறாங்க, இல்லைன்னா சைடில் திருப்புறாங்க, இல்லை சைடில் திருப்பி பின்னாடி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரியான உணர்வு வரலாம். இதெல்லாம் குண்டலினி ப்ராப்பரான விஷயங்களில் பண்ணல அப்படின்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. சிலருக்கு ஐசைட் ப்ராப்ளம் வரலாம். அதில் தூரத்தில் உள்ள எழுத்துக்கள் தெரியாது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டாய் விடுறோம்ல அந்த டைம் நல்ல உள்ள காற்றை உள்ள இழுத்துட்டு தானே விடுறோம். நிறைய ஆக்சிஜன் உடம்புக்குள்ளே போகும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கண்ணு திடீர்னு பளிச்சுன்னு இருக்கும். தூரத்தில் உள்ள எழுத்துக்கள்லாம் வாசிக்க முடியும். அப்படியே ஒரு 30 செகண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எழுத்துக்கள் வாசிக்கக்கூடிய அந்த திறன் அப்படின்றது அப்படியே குறையும். ஸோ குண்டலினியை தவறான முறைகளில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஒன்று பிராணாயாமா பண்ணலாம். அது யார்கிட்ட இருந்தாவது பண்ணுறவங்க கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். நீங்களா சும்மா வீடியோலலாம் பார்த்துட்டு முயற்சி பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா பத்மாசனம்னு ஒன்று உண்டு. அதில் நீங்கள் உட்கார்ந்து முயற்சி பண்ணலாம். சாதாரணமாக காலை தரையில் சமணமிட்டு உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துட்டு அந்த காலை ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. அதோட இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே நெட்டில் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்காரும் போதே உங்களுக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் பொறுமையாக உட்காந்துருங்க. முதல் நாள் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் கொஞ்சம் நாளில் 10 நிமிஷம், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுடைய ப்ரீத்திங் அப்படின்றது நார்மலாகிறது ஃபீல் பண்ணுவீங்க. உட்காரும் போது நேராக முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எப்போ மெடிடேஷன் பண்ணாலும் முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ குண்டலினியை தவறான விஷயங்களில் பயன்படுத்துறீங்க, இல்லை தவறான முறைகளில் பயன்படுத்துறீங்கன்னா உடல் இந்த மாதிரியான மாற்றங்கள் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ குரு சரி, இப்போ இந்த தேர்ட் ஐ ஓப்பனிங்கிறது யார்கிட்ட இருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குரு இருக்காங்க, நிறைய மெடிடேஷன் சென்டர் இருக்கு. மேக்ஸிமம் அப்ரோச் பண்ணும்போது நல்ல ரெப்யூட்டட் மெடிடேஷன் சென்டராக பார்த்து அப்ரோச் பண்ணுங்க. நிறைய பாபாஸ் இருக்காங்க நார்த் இந்தியாவில். ஸோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு காரணமே ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஒரு பாபா குண்டலினி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு 3 days ஆகும், நீங்கள் வந்து எங்களோட ஆசிரமில் தங்கணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு 3 days அங்கே இருந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ தப்பாக நடக்கலாம் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாபாக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நல்ல ரெப்யூட்டட் சென்டராக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக சொல்லி கொடுக்குறவங்க கிட்ட தாராளமாக கற்றுக்கலாம். ஆனால் என்ன மைனஸ் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் சொன்னால இதெல்லாம் நான் சொன்னது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் வரும் உங்களுக்கு. உங்களுடைய மனதிலே நிறைய விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். இதுக்கான தீர்வு என்ன, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து உள்ளுக்குள்ளே ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் தேடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அந்த கேள்விகளுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து விடை அளிக்கணும். அப்போ தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு வந்து போக முடியும். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துலேயே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அறிவுரை வழங்குறதுக்கு ஒரு குரு அப்படின்றவர் வந்து அவசியம். அந்த குருன்றவர் ஏற்கனவே இந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு நபர், உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர், சரியான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி குழப்பாமல் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாராக இருந்தாலும் நீங்கள் அவரை வந்து குருவாக தேடை ஓப்பனிங் அப்படின்றத வந்து பண்ணலாம். ஸோ அவரோட டச்சில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதமாவது டச்சில் இருந்தீங்க அப்படின்னா தான் சில டைம் ஆரம்ப நாட்களில் அந்த குண்டலினி சக்தியை நெற்றிப்பொட்டில் உணர முடியாட்டியும் அவங்க வந்து உங்களுக்கு அந்த தீட்சைன்றதை வந்து மறுபடியும் கொடுத்து உங்களை சரியான முறையில் வந்து வழி நடத்துவாங்க. ஸோ அந்த குரு அப்படின்றவர் வந்து ரொம்ப அவசியமாகிறார். இண்டிவிஜுவல் குருட்டா என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து இதை கற்றுக்குறீங்க. ஸோ நீங்கள் இப்போ பெங்களூருக்கோ இல்லை மும்பைக்கோ போயிட்டீங்க அப்படின்னா அந்த குருவோட அந்த டச் அப்படின்றது இருக்காது. ஏதாவது ஒரு சந்தேகம்னா அவர் வந்து உங்களை வந்து வழி நடத்த முடியாது நேரில். அதுக்கு நீங்கள் மெனக்கிட்டு சென்னை வரணும். அதனால தான் இந்த ரெப்யூட்டடான மெடிடேஷன் சென்டரில் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிரான்ச்சஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் இருக்கக்கூடிய பிளேஸில். அங்கே இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற குருவோட பொசிஷனில் இருக்கிறவங்க வந்து உங்களை தாராளமாக கைட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் குருட்ட இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட் வந்து அது ஒன்று தான். ஸோ இதுதான் தேடை ஓப்பனிங்கில் உள்ள விஷயங்கள். நான் பெரும்பாலான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம். கிட்டத்தட்ட என்னுடைய வயசில் நான் பாதி அளவுக்கு மேலே இந்த குண்டலினி சக்தின்றதை வந்து நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ இந்த குண்டலினி சக்தி என்னுடைய உடலில் ஏற்படுத்தின மாற்றங்கள் சொன்னேன். இனி வரக்கூடிய வீடியோக்களில் என்னுடைய வாழ்க்கையில் அது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நல்ல விஷயங்களை கொண்டு வந்திருக்கு அதெல்லாம் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சொல்கிறோம். நன்றி.